நியூ டே நியூ டிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கிரில்டு ஃபிஷ். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைலில் காரசாரமான ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்தது. அந்த காஞ்ச மிளகாய் ஜஸ்ட் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழு தனியா. ஸோ அது வந்து அந்த ஃபிஷ்ஷோட அந்த மேல் பொடி மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணுற பொடி தான் நான் இப்போ வந்து ப்ராயில் பண்ணுறேன். சும்மா ஜீரகம், மிளகு, வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, ராக் சால்ட், கல்லுப்பு. கிச்சனே மணக்குது, பயங்கரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் வந்து நான் வெளியே எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கோரஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. குறைன்னு ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்கக்கூடாது. கோரஸ் பவுடர் அரைச்சிட்டு வெளியே எடுத்துட்டு அப்புறம் மேரினேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மசாலா ரெடி. லெமன் ஜூஸ். நெக்ஸ்ட் வந்து ஐம் ஆடிங் லிட்டில் பிட் ஆஃப் ஆயில். முக்கியமாக கார்லிக் பேஸ்டு ஃபிஷ்ஷு. நல்ல ஃபைன் சாப்டு கார்லிக் நான் ஆட் பண்ணுறேன். ஆடிங் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள், ஃபைன் சாப்டு சில்லிஸ், பச்சை மிளகாய், பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஃபைன் சாப்டு ஆனியன்ஸ். பார்த்திங்கன்னா ஐம் ஆடிங் சால்ட், கொஞ்சமாக ஐம் ஆடிங் ஃப்ளார். இல்லை முருவலாக வரணும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த சிக்னேச்சர் ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஃபிஷ்ஷோட மெயினான ஒரு ஸ்பைஸே தான். மசாலா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுத் இண்டியன் ஸ்டைல் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மிளகா, தனியா, ஜீரகம், மிளகு, சோம்புலாம் போட்டு அரைச்சி வச்சல அந்த பவுடர் வந்து இப்போ இது மேலே ஆட் பண்ணுறேன். ரெடி ஆகிட்டு இருக்கு. மணக்க வந்து பார்த்திங்கன்னா கிரில் ஃபிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காரசாரமான ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் டாக்டர் ஷெஃபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.